டாக்டர் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஏற்பட்டு கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு. அதை சரி செய்ய எனக்கு பிளேட் வச்சிருக்காங்க. இப்ப மீண்டும் கீழே விழுந்ததுல பிளேட்டும் உடைஞ்சிருச்சு. மீண்டுமே பிராக்சர் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பிளேட் குவாலிட்டி இல்லாததுனால தான் இப்படி ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பிளேட் அப்படின்றது லோட் பேரிங் டிவைஸ் அப்படின்னா என்னன்னாங்க, முறிந்த பகுதியில் பிளேட்டை வச்சதுக்கு அப்புறம் அந்த எலும்பு முறிவு கூடுற வரைக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த பிளேட்டு மேலதான் விழுகுங்க. இந்த காரணத்தினால தான் அடுத்த 3 to 6 மாசத்துக்கு காலை ஊனி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேங்க. இரண்டாவது விஷயம், அந்த எலும்பு எக்ஸ்ரேல கூடுனதா தெரிஞ்சாலும் கூட கம்ப்ளீட்டா இறுகி போறதுக்கு இல்ல கன்சாலிடேஷன் ஆவதற்கு ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷம் கூட எடுத்துக்குங்க. சோ இந்த டைம் பீரியட்ல நீங்க மறுபடியும் கீழே விழுகிறீங்க, இல்ல ஒரு ஹை வெலாசிட்டி அதிக அழுத்தம் இருக்கக்கூடிய இல்ல அதிக ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்னா பிளேட் கட்டாயமா உடைய சான்சஸ் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த எலும்பினுடைய குறைத்தன்மை அதிகமா இருக்கு, வயது அதிகமா இருக்கிறாங்க, இந்த மாதிரி ரீசன்னாலும் கூட அந்த எலும்பு முறிந்த பகுதி ஸ்ட்ரெஸ் ஏத்துக்க முடியாம பிளேட்ல அதிகமான அழுத்தம் ஏற்பட்டு பிளேட் உடைஞ்சிருக்கலாங்க. கடைசியா பிளேட்னுடைய குவாலிட்டி முறையா இல்லைனாலும் கூட ஒரு ஆக்சிடென்ட்னால மீண்டுமே அது உடைஞ்சு எலும்பு முறிவை ஏற்படுத்தி இருக்கலாம்.